இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோன் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் லோன் பண்ணி ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை லாங் டேர்ம் இஎம்ஐயில் ஒரு நான் அசெட் ப்ராடக்ட்டை வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆல்ரெடி நான் லோன் பண்ணி வீடு கட்டிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நான் அசெட் ப்ராடக்ட். அதாவது டே பை டே அதோட ஓவரால் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். 50 lakhs அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் நம்ம வீடு கட்ட போகிறத நம்ம நினச்சிக்கலாம். 10 lakhs நம்ம டவுன் பேமெண்ட் பண்ண போகிறோம். மீதி இருக்கக்கூடிய 40 lakhs ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் இஎம்ஐ. ஸோ அந்த 40 lakhs என்ன ஆகும் அப்படின்னா 8.5 அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 25 இயர்ஸ்க்கு லோன் பண்ணி தருவாங்க. ஸோ மந்த் நீங்கள் 32,209 rupees இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டுற இஎம்ஐ 2 விஷயமாக ஸ்ப்ளிட் ஆகும், அதாவது அசல் ப்ளஸ் வட்டி. ஆனால் இதுக்கு நடுவில் பயங்கரமான ஸ்கேம் நடக்கும். அதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்காக நான் உங்களுக்கு டெடிகேட்டட் வீடியோ ப்ளே பண்ணுறேன். 25 years 32,209 rupees நீங்கள் பே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் 25 yearsல 96,62,700 rupees நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. 40 lakhs நம்ம இஎம்ஐ எடுத்திருக்கோம். அந்த 40 lakhsக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கிற அமௌண்ட் கிட்டத்தட்ட 56 lakhs, அதை விட அதிகமாக பே பண்ணியிருக்கோம். நீங்கள் 25 years கழித்து 25 years ஓல்டாக இருக்கக்கூடிய ஒரு வீடை விற்றீங்க அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய 50 லட்ச ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஓவராலாக எவ்வளோ கட்டியிருக்கீங்க? 96 lakhs கட்டியிருக்கீங்க. அந்த வீட்டோடைய வேல்யூ நெகட்டிவில் தான் இருக்க போகுது. சரி, ஓகே. அல்டர்னேட்டிவ் மெத்தடாக இந்த 50 lakhsக்கு இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம ரெண்ட்டுக்கு இருக்க போகிறோம். ரெண்ட்டாக நம்ம மந்த் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா 12,000 கொடுக்க போகிறோம். அரௌண்ட் 12 ஒரு 15,000 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். நம்ம இஎம்ஐயாக கட்டிகிட்டு இருக்க அமௌண்ட் 32,000 இஎம்ஐ கட்டினதுக்கு பதிலாக 12,000 நம்ம ரெண்ட்டாக கட்ட போகிறோம். ஸோ பேலன்ஸ் நம்மக்கிட்ட 20,000 rupees இருக்குது. இதே மாதிரி 25 yearsக்கு நீங்கள் ரெண்ட் வீட்டிலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்ட்டாக மட்டும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 75 lakhs நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒன்று தோணும், 75 lakhs கொடுத்து நம்ம ரெண்டில் இருக்கிறது பெட்டரா, இல்லை 96 lakhs கொடுத்து நம்மளுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது பெட்டரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது ரெண்டுத்தில் மெஜாரிட்டி பீப்புள் சூஸ் பண்ணுறது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துட்டால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அதுதான் தவறான விஷயம். எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 32,000 இஎம்ஐயாக பே பண்ணுவோம். ஆனால் ரெண்ட்டாக நம்ம 12,000 தான் பே பண்ணியிருக்கோம். மீதி நம்மக்கிட்ட 20,000 rupees இருக்குது. இந்த 20,000 rupees தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கலாம். ஸோ மந்த் 20,000 எஸ்ஐபியில் போட்டுகிட்டே வரும். ஸோ எண்ட் ஆஃப் 25 yearsல உங்களுக்கு எஸ்ஐபியிலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படின்னா 5,43 லட்சம், கிட்டத்தட்ட 5.5 கோடி நம்ம கையில் வந்திருக்கும். நான் இது கால்குலேட் பண்ணியிருக்கிறது மந்த் 20,000 14% ரேட்டில் 25 years கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக நீங்கள் 20,000 எஸ்ஐபியில் போட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கும் 5.5 கோடி. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வீடு கட்ட போகும்போது 10 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த 10 lakhsஐ வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணல. அந்த 10 lakhsையும் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லம்சம் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 10 lakhs நமக்கு 25 years கழித்து ரிட்டனாக வரக்கூடிய அமௌண்ட் 2.5 கோடி. டோட்டலாக எஸ்ஐபியும் லம்சமையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கும் 8 கோடி. ஸோ இப்போ சொல்லுங்கள், 96 lakhs யூஸ் பண்ணி நெகட்டிவில் வேல்யூ வச்சுருக்கிறது பெட்டரா, இல்லை ரெண்ட் வீட்டிலே இருந்து மந்த் எஸ்ஐபி லம்சம் யூஸ் பண்ணி உங்கள் கையில் 25 years முடிஞ்சதுக்கப்புறம் 8 கோடி கையில் வச்சுருக்கிறது பெருசுங்களா? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் லோன் பண்ணி வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய பர்சனலான கருத்து தான். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஃபினான்ஸ் சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்காக நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Sundaran, software engineer.